சன் டிவியில் மறுபடியும் இப்போ புது சீரியல் வரப்போகுது அப்படின்றது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னும் எத்தனை சீரியல் வரப்போகுது, அப்போ இன்னும் எத்தனை சீரியலை முடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. சன் டிவியில் வரிசையாக நிறைய சீரியல்கள்லாம் புதுசாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ புது சீரியலுக்கான பூஜை நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 18 ரீல்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த சீரியலுக்கு சொக்கத்தங்கம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்களாம். கேட்கும்போதே நல்லா தான் இருக்குது டைட்டில்லாம். சரி, என்ன மாதிரி கதை இருக்க போது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் நிறையா நமக்கு பரிட்சயமான முகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. கயல் சீரியல் நடிகர் இருக்காங்க, பாண்டி, எதிர்நீச்சலில் நடிச்ச நம்ம தர்ஷன் இருக்கார் இல்லையா, அவரு இருக்காரு, நம்ம கரிகாலன் இருக்காங்க, எதிர்நீச்சலில் கரிகாலனுக்கு அம்மாவா நடிச்ச ஜான்சி ராணி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள்லாம் இதில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ கதை இந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆப்வியஸாக ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் என்ன எது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். அண்ட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்லேயே இதை டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாவில் இருக்காங்கன்னா, அப்போ எந்த சீரியலை முடிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 18 ரீல்ஸ் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் செவ்வந்தி, நம்ம திவ்யா ஸ்ரீதர் நடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த சீரியலை சீக்கிரமாக முடிச்சுட்டு இதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் பூஜைலாம் போட்டிருக்காங்க. இனி ப்ரோமோ எடுத்து அதனுடைய வேலைகள்லாம் கண்டிப்பாக ஒரு 2-3 மாதம் இழுத்துடும். இருந்தாலுமே அந்த சீரியலை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சன் டிவியில் இப்போ போயிட்டுருக்க சீரியலில் எந்த சீரியலை முடித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.